அடுத்தபடியா தன் 15ஆம் வயதிலேயே லண்டனில் சிறந்து விளங்கிய கணித மேதை யாருன்னு கேட்டிருக்காங்க. கார், இஎஸ் நெவில், ஆய்லர், ஜாகோபின்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய 15ஆம் வயதிலேயே லண்டன்ல சிறந்து விளங்கிய கணித மேதை யார் அப்படின்னா கார் என்பதுதான் சரியான விடை. கார் என்கின்ற கணித மேதை லண்டனில் பிறந்தவர். அவர் 15 வயது இருக்கும் போதே கணிதத்தில் மிகவும் சிறப்பாக விளங்கியவர். உலக புகழ் பெற்ற கணித மேதை கார் என்பவர். எனவே தன் 15ஆம் வயதிலேயே லண்டனில் சிறந்து விளங்கிய கணித மேதை யார் கேட்டா கார், இஎஸ் நெவில், ஆய்லர், ஜாகோபின்னு கொடுத்திருக்கிற இடத்துல கார் என்பதுதான் சரியான விடை. ராமானுஜம் தன் எழுத்தாளர் பணியை எங்கு தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராமானுஜர் தன்னோட எழுத்தாளர் பணியை எங்கு தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி, சென்னை துறைமுகம், பள்ளியில், பத்திரிகை நிறுவனம்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா சென்னை துறைமுகம் என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜம் கணிதத்தில் தான் மிக சிறந்த வல்லுநராக விளங்கினார். இருந்தாலுமே அவர் மற்ற சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா இருந்தனால அவரோட பள்ளியையும் கல்லூரியையும் அவரால் முடிக்க முடியல. அவரோட படிப்பை அவரால முடிக்க முடியல. அதனால ராமானுஜத்தோட தந்தையார் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்துல அவருக்கு எழுத்தாளர் பணி வாங்கி கொடுத்துட்டாரு. அங்க அவரு எழுத்தாளர் பணியை தான் முதலில் தொடங்குகிறார். ஏன்னா தன்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாதனால, ஏன்னா கணிதத்தில் மட்டும் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிடுவாரு. மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டனால அவருக்கு தன்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால சென்னையில இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்துல எழுத்தாளர் பணியில ஜாயின் பண்ணி விட்டாரு ராமானுஜத்துடைய தந்தையார். ராமானுஜர் தான் கண்டுபிடித்த தேற்றங்களையும் எடுகோள்களையும் கணித கழக பத்திரிகைக்கு யார் மூலமாக அனுப்பினார்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அதாவது ராமானுஜர் அவர் கண்டுபிடித்த தேற்றங்கள், அதாவது தியரி, மேக்ஸ்ல தியரி இருக்கும் இல்லையா, அந்த தேற்றங்களையும் எடுகோள்களையும் அதாவது கணித கழக பத்திரிகைக்கு யார் மூலமாக அனுப்பினார்னு கேட்டிருக்காங்க. அவர் கண்டுபிடிச்ச தேற்றங்களையும் எடுகோள்களையும் கணித கழக பத்திரிகைக்கு அனுப்புறாரு. அது யார் மூலமா அனுப்பியிருக்காருன்னு கேக்குறாங்க. தந்தையார் பிரான்சிஸ் ஸ்பிரிங், ஹார்டி, ஆர்தர் பெர்ஷின்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜர் தான் கண்டுபிடித்த தேற்றங்களையும் எடுகோள்களையும் யார் மூலமா அனுப்புறாரு அப்படின்னா ஆன்சர் பார்த்தோம்னா பிரான்சிஸ் ஸ்பிரிங் என்பதுதான் சரியான விடை. இவர் மூலமா தான் கணித கழக பத்திரிகைக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் கணித வல்லுநர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற ராமானுஜத்தின் கட்டுரை எதுன்னு கேட்டிருக்காங்க. பெர்னௌலிஸ் எண்கள், பெர்னௌலிஸ் வினாக்கள், அல்ஜிப்ரா வினாக்கள், பெர்னௌலிஸ் தோற்றம்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா பெர்னௌலிஸ் எண்கள் என்பதுதான் சரியான விடை. அதாவது கணித வல்லுநர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற ராமானுஜத்தின் கட்டுரை பெர்னௌலிஸ் எண்கள் அப்படின்ற தலைப்புல அமைந்தது. அதாவது அவரு நிறைய கட்டுரைகளை எழுதினாரு. அதாவது கணிதத்தை பத்தி நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்காரு. அதுல பெர்னௌலிஸ் எண்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த அந்த கட்டுரை கணித வல்லுநர்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்திய ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்க, கணித மேதை ராமானுஜம் தன் ஆராய்ச்சி படிப்பை எங்கு தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து, ரஷ்யா, சென்னை, அமெரிக்கான்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா கணித மேதை ராமானுஜம் தன் ஆராய்ச்சி படிப்பை முத சென்னையில தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இங்கிலாந்துக்கு பயணம் செய்யறாரு. எனவே கணித மேதை ராமானுஜம் தன் ஆராய்ச்சி படிப்பை தொடங்கினார். எங்கு தொடங்கினார் அப்படின்னா சென்னை என்பதுதான் சரியான விடை. ட்ரினிட்டி கல்லூரி எதனோடு இணைந்திருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அரசுடன், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடன், பிற கல்லூரியுடன், தனியார் நிறுவனத்துடன் சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடன் என்பதுதான் சரியான விடை. அதாவது ட்ரினிட்டி கல்லூரி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து இருந்தது. ட்ரினிட்டி கல்லூரியின் பேராசிரியர் இஎஸ் நெவில் எங்கு சொற்பொழிவாற்ற வந்தார்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கல்லூரி ட்ரினிட்டி கல்லூரி. இந்த கல்லூரியின் பேராசிரியராக விளங்கியவர் இஎஸ் நெவில். இவர் இந்தியாவிற்கு வந்தப்ப எங்கு சொற்பொழிவாற்ற வந்தார்னு கேட்டிருக்காங்க. சென்னை கல்லூரியில், மதுரை கல்லூரியில், சென்னை பல்கலைக்கழகத்தில், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சொல்லிட்டு
விடைகள் கொடுத்திருக்காங்க. இங்க பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் சரியான விடை. அதாவது ட்ரினிட்டி கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் இஎஸ் நெவில் வந்து இந்தியாவிற்கு வந்தப்ப சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சொற்பொழிவாற்றினார். அதுக்கப்புறம் ராமானுஜம் இங்கிலாந்திற்கு பயணம் செய்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ராமானுஜம் வந்து இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு பயணம் செய்யறாரு. அவ்வாறு பயணம் செய்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1914, 1917, 1920, 1922 சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜம் இங்கிலாந்திற்கு பயணம் செய்த ஆண்டு வந்து 1914 என்பதுதான் சரியான விடை. கணித மேதையின் கணித திறமைக்காக ஆண்டொன்றுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கணித மேதை ராமானுஜம் அவர்களின் திறமைக்காக ஆண்டொன்றுக்கு அவருக்கு எவ்வளவு தொகை வந்து கொடுக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. 10 பவுண்டு, 25 பவுண்டு, 50 பவுண்டு, 60 பவுண்டுன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா 60 பவுண்டு என்பதுதான் சரியான விடை. அதுக்கப்புறம் பாருங்க, கீழ் காண்பவர்களுள் கிங்ஸ் கல்லூரி பேராசிரியராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கீழே விடைகள் கொடுத்திருக்காங்க. ஹார்டி, இஎஸ் நெவில், ஆர்தர் பெர்சி, ராமானுஜம்னு சொல்லிட்டு இதுல பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ் கல்லூரி பேராசிரியராக திகழ்ந்தவர் வந்து ஆர்தர் பெர்சி என்பவர். அதுக்கப்புறம் ரோசர்ஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் என்னும் தலைப்பில் நூல் வெளியிட்டவர் யார்? அதாவது ரோசர்ஸ் ராமானுஜத்தின் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியாயிருக்கு. இந்த தலைப்புல வந்து நூல் வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹார்டி, இஎஸ் நெவில், ஆய்லர், ராமானுஜம்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹார்டி என்பதுதான் சரியான விடை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராமானுஜத்திற்கு இங்கிலாந்து பல்கலைக்கழகம் FRS பட்டம் வழங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1918, 1920, 1921, 1925 சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 1918 என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜத்திற்கு இங்கிலாந்து பல்கலைக்கழகம் FRS பட்டம் வழங்கிய ஆண்டு வந்து 1918. அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் ராமானுஜத்தின் திறமைக்காக ஆண்டிற்கு எத்தனை பவுண்டு தொகை அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க. 100 பவுண்டு, 150 பவுண்டு, 200 பவுண்டு, 250 பவுண்டுன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 250 பவுண்டு என்பதுதான் சரியான விடை. அதாவது சென்னை பல்கலைக்கழகம் ராமானுஜத்தோட திறமையை பாராட்டி ஆண்டு ஒன்றுக்கு 250 பவுண்டு வந்து கொடுக்கறதா வந்து முன் வந்துருச்சு. அது வந்து 5 ஆண்டுகள் வரை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராமானுஜம் இங்கிலாந்தில் இருந்து எந்த ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார்னு கேட்டிருக்காங்க. 1919, 1920, 1921, 1922. இதுல பார்த்தோம்னா 1919 என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜம் இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பின ஆண்டு 1919. ராமானுஜம் மறைந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1920, 1922, 1924, 1926 சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இங்க 1920 என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜம் வந்து இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு 1919 ஆண்டு வந்தாரு. அவர் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம தான் இந்தியாவிற்கு வந்தாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு 1 வருட காலத்துல வந்து உயிரிழந்துறாரு. ராமானுஜம் தான் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை என கூறியவர் யார்? ஹார்டி, பேராசிரியர் E.T. பெல், ஜூலியன் கக்ஸ்லி, ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜூலியன் கக்ஸ்லி என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜன் தான் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கவிஞர், கணித மேதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஜூலியன் கக்ஸ்லி. அதுக்கப்புறம் ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லார்ட் மென்ட்லண்ட், ஹார்டி, இஎஸ் நெவில், ரிச்சர்டு. அதாவது இதுல விடை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ட் மெட்லண்ட் என்பதுதான் சரியான விடை. அவர் தான் சொல்றாரு ராமானுஜன் முதல் தரமான கணித மேதைன்னு சொல்லிட்டு. ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்லர், அவர் இறைவன் தந்த பரிசு என கூறியவர் யார்? ஹார்டி, இஎஸ் நெவில், ரிச்சர்டு, பேராசிரியர் E.T. பெல்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பேராசிரியர் E.T. பெல் என்பதுதான் சரியான விடை. அவர் தான் சொல்றாரு ராமானுஜன் வந்து சாதாரண மனிதன் கிடையாது, அவர் வந்து இறைவன் தந்த பரிசுன்னு சொல்லிட்டு சொல்றாரு.
ராமானுஜத்தின் அஞ்சல் தலையை நடுவண் அரசு வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. 1962, 1963, 1970, 1976ன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா 1962 என்பதுதான் சரியான விடை. ராமானுஜனுடைய கணித திறமையை பாராட்டி நடுவண் அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டது 1962 ஆண்டு. இதில் மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா, அன்னைக்குதான் 25 லட்சம் வரைக்கும் அஞ்சல் தலை வெளியிட்டது. 25 லட்சம் அஞ்சல் தலையை வெளியிட்டது. ஒரே நாள்ல எல்லா அஞ்சல் தலையுமே வித்துருச்சு. இது ராமானுஜத்தின் மிகப்பெரிய சாதனை. 1971 ஆண்டு அமைக்கப்பட்ட ராமானுஜத்தின் அனைத்துலக நினைவு குழு எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1971 ஆண்டு ராமானுஜத்தோட அனைத்துலக நினைவு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த குழு எங்க அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து, ஈரோடு, கும்பகோணம், சென்னை. பார்த்தோம் அப்படின்னா சென்னை என்பதுதான் சரியான விடை. 1971 ஆண்டு அமைக்கப்பட்ட ராமானுஜத்தின் அனைத்துலக நினைவு குழுவானது சென்னையில் அமைக்கப்பட்டது. ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் எப்போது திறந்து வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1972, 1973, 1980, 1982ன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 1972 என்பதுதான் சரியான விடை. அதாவது 1972 ஆண்டுதான் ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1984 ஆண்டு ராமானுஜத்தின் மார்பளவு வெண்கல சிலை இந்தியாவிற்கு யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ரிச்சர்டு, ஹார்டி, E.T. பெல், E.S. நெவில்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா ரிச்சர்டு என்பதுதான் சரியான விடை. ராமானுஜன் விட்டு சென்ற குறிப்பேடுகளில் அமைந்திருந்த தேற்றங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 3000 முதல் 4000 வரை, 2000 முதல் 3000 வரை, 4000 முதல் 5000 வரை, 5000 முதல் 6000 வரை. இதுல பார்த்தோம்னா 3000 முதல் 4000 வரை என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜன் இறந்த பிறகு அவர் விட்டு சென்ற குறிப்பேடுகள்ல கிட்டத்தட்ட 3000 இருந்து 4000 வரைக்கும் குறிப்பேடுகள், தேற்றங்கள் அமைந்திருந்தன.